I have some friends, I wouldn't want them to be my friends, who have problems with, sexual partners, or, they can't understand. I'm like, what is wrong in it? உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க. அருவியில் நடித்த அஞ்சலி அக்காவே அவங்க சொன்ன கதைகள் ஒன்று, பட் அவங்களோட எனர்ஜி இஸ் லைக் வேற. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்களோட உட்காந்து நம்ம நல்ல கதை அடிக்கலாம். அவங்க சொல்கிற கதை சேடாக இருந்தாலும் யூ வில் நெவர் ஃபீல் தட் எனர்ஜி. ஐயோ இப்படி சோகமாக உட்காரணும் அந்த மாதிரி தோணவே தோணாது. நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகும்போது, ஈவன் இஃப் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் கம், ஐ டெல் தெம் லைக், don't get disgusted. They are also people. Like some of them get scared, and I'm like, don't get scared. You don't have to get scared. If they will respond to you normally, நல்லபடியா பேசினா அவங்க போயிடுவாங்க. I have some friends, I wouldn't want them to be my friends, who have problems with, sexual partners, or, they can't understand. I'm like, what is wrong in it? உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க. People are celebrating movies, people are celebrating, and I can proudly say I have a friend who's gay, or like, I have a friend who's from the community. அது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா நான் நிறைய இன்சல்ட் வந்து குயர் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை பார்க்கும்போது ரொம்ப கோவமா இருக்கும். ஏன் இது நடக்குது அப்படி? எனக்கும் வந்து ஏன் எனக்கு புரியல. எனக்கு வந்து செம கடுப்பா இருக்கும். மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. வென்யூ பார்ட்னர் த லவ் ஹோப் கம்பெனி, ஸ்டைலிங் பார்ட்னர் ஆத்மா, சலூன் பார்ட்னர் மிரர் அண்ட் இமேஜ் சலூன், கிஃப்ட் பார்ட்னர் சிம்பிள் ஸ்டோரிஸ். நீங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அண்ட் நவரசங்களை பிச்சு உதற ஒரு ஆள். ஸோ கம்யூனிட்டி, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டியும் உங்கள் நவரச எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி இந்த கம்யூனிட்டிக்காக ஒரு ரசத்தையும் ஃபீல் பண்ணால் நீங்கள் என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கான்வர்சேஷனாக நம்ம வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ரசம், கோவம். ஓகே, நீங்கள் ஒரு அட்வொகேட் இல்லையா, லா படிச்சிருக்கீங்க, ஸோ ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க. இந்த மக்களுக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் மீது உங்களுக்கு ஒரு கோவம் இருக்குன்னா அது என்ன? I think basic human respect கொடுக்கறது வந்து is very important. There's one small thing. நான் வந்து I did one workshop in Kerala, நவரச சாதனான்னு. அதில் வந்து one of the concepts was insult. இன்சல்ட்டை பேஸ் பண்ணி, ஸோ அதில் எப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணணும். யூ டோன்ட் ஹாவ் டு அதை ஒரு தியேட்டர் ஷோ மாதிரி காமிக்க வேணாம். அது 5 நிமிஷம் இருக்கலாம், 10 நிமிஷம் இருக்கலாம், வாட் எவர். ஒரு ஸ்டோரி ஒரு வாட் எவர் யூ வாண்ட் டு டேக், அதை எடுத்துகிட்டு பண்ணணும். ஸோ ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஹூஸ் ஃப்ரம் மலேசியா. அவங்களோட காட் மதர் இஸ் அ டிரான்ஸ்ஜெண்டர். ஓகே, ஸோ அவங்க நிறைய எனக்கு ஷீ டோல்ட் மீ அ லாட் ஆஃப் ஸ்டோரி பிகாஸ் ஐ பிக்ட் அப் அ ஸ்டோரி. இன்ஃபேக்ட் ஐ ஹேவ் அ பிக்சர், ஐல் ஷோ யூ தட் ஆல்சோ. I picked up a story where I was a transgender, and day-to-day life, like as simple as going and asking for ஒரு வேலை கேட்டு போகும்போது எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அது I did it, and towards the end there was one point where என் co-actor என் கூட ஒருத்தர் ஆக்ட் பண்ணது, அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்சல்ட்டிங்காக he threw money at me and went. Okay, and I literally felt, அது ஒரு fraction of second I felt so insulted. I couldn't, like I broke down, I spat at him, I broke down and immediately shifted my mood to the next இது. Then I was thinking, that's how life is, like how you receive so much insult, and then after that you still have to get on with your life and you have to move on. So how much willpower that person should have. That one like just shook me a little. I'll show you a picture, and I was like, fraction of a second that feeling, but imagine every day they have to go through that is just something that I couldn't understand. So I think basic human respect, when you go and ask somebody for a job, or when you go ask for food, you don't want to do it, don't do it, but don't insult them, don't
that is something அது ரொம்ப ஹெவியா இருக்கும். ஏன்னா நான் நிறைய இன்சல்ட் வந்து குயர் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை பார்க்கும்போது ரொம்ப கோவமா இருக்கும், ஏன் இது நடக்குது அப்படின்னு. எனக்கும் வந்து ஏன் எனக்கு புரியல, எனக்கு வந்து செம கடுப்பா இருக்கும். ஏன் அவங்க என்ன பண்றாங்க that you're so, why do you have to insult? Basic respect you can give everybody. That is something that really angers me. That கோவத்துக்கு அதுதான் நான் சொல்வேன். சரி, காதல். ஓகே, அந்த ரசம்க்கு போவோம். நான் ஃபிலிம் பார்க்கும்போது சில குயர் கேரக்டர் மேலே எனக்கு க்ரஷ் வந்திருக்கு. ஈவன் வந்து என்னை மேல் ஜெண்டர் ரொம்ப அட்ராக்டிவாக பெருசாக ஈர்த்ததில்லை. பட் ஆனால் இந்த ரெட் ஒயிட் ராயல் ப்ளூ அப்படின்னு ஒரு சினிமா, அதில் அலெக்ஸோட கேரக்டர் வந்து ரொம்ப, அவர் மேலே எனக்கு க்ரஷ்ஷே வந்துடுச்சு. ஓகே, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு சினிமா இந்த கேரக்டர் எனக்கு பயங்கர க்ரஷ்ஷாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி? I can't really think of anything அப்படி, but like when I watched Portrait of Lady on Fire, the character who is being painted, அவங்கள மேலே எனக்கு ஏதோ ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு ரசமுக்கு போகலாம். சந்தோஷம், I think how sometimes they are very carefree, இல்லை? That is like அவங்களோட ஐடென்டிட்டி தான் அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் பிரச்சனைகள் க்ரியேட் பண்ணுறது. பட் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட் ஆல்சோ. that is something gives, like they are able to be themselves irrespective of அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாலும் அவங்களா இருக்காங்கல்ல, அந்த விஷயம் வந்து I think I'm very happy. ஏன்னா இழப்பதுக்கு எதுவுமே இல்லைங்கிற போது எதை காப்பாத்திக்க நான் மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கணும், அந்த ஒரு இதே கிடையாது அவங்களுக்கு. அந்த மாஸ்க் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் என் மாஸ்கை தூக்கி எரிஞ்சிட்டேன். இந்த சொசைட்டிக்காக போட வேண்டிய மாஸ்கை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். கரெக்ட். அந்த ஃப்ரீடத்துலேருந்து ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் you can see, I mean even in so much pain you can see that they are very joyful. That is something. ஏன்னா நான் அதை தான் ஆசைப்படுறேன், நிறைய ஜாய்ஃபுல் கேரக்டர்ஸ் பற்றி பேசப்படணும், அது ரெப்ரசன்டேட் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. இந்த மாதிரி கேரக்டர்ஸை பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற அந்த மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டு நீங்கள் பாட்டு பாடி டான்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹோப் இருக்கும். ஸோ ஜாய் ரொம்ப முக்கியமாக. நான் இவங்களே அருவியில் நடித்த அஞ்சலி அக்காவே அவங்க சொன்ன கதைகள் ஒன்று, பட் அவங்களோட எனர்ஜி இஸ் லைக் வேற. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக இருக்கும். லைக் அவங்களோட உட்காந்து நம்ம நல்ல கதை அடிக்கலாம். அவங்க சொல்கிற கதை சேடாக இருந்தாலும் வாட் ஹேஸ் ஹேப்பன் டு தெம் மைட் பி லிட்டில் சேட், பட் யூ வில் நெவர் ஃபீல் தட் எனர்ஜி. ஐயோ இப்படி சோகமாக உட்காரணும் அந்த மாதிரி தோணவே தோணாது. லைக் ஷீ ஹர்செல்ஃப் வாஸ் லைக் அ வெரி எனர்ஜெட்டிக் லவ்விங் பர்சன். ஆக்சுவலி அக்கா மாதிரி இருந்தாங்க எனக்கு. இல்லை, ஆமாம், எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆயிடுச்சு. அது ஒரு ஃபிலிம் செட்டு, நம்ம ஒருத்தர்கிட்டையும் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, அந்த ஆளுமைத்தனத்தோட ஒருத்தர்கிட்ட பழகணும், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்படி இல்லாமல் ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அந்த ஒர்க் ஸ்பேஸ். அண்ட் இந்த ரசம் வந்து ரொம்ப இந்த கம்யூனிட்டியை வந்து ஒன்று பாவமாக பார்ப்பாங்க, இல்லை வந்து கோவமாக பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் எம்பத்ஸ், கருணை அப்படிங்கிற ஒரு அனுதாபம் அப்படிங்கிற ஒரு ரசத்துக்கு நீங்க என்ன சொல்வீங்க? வாட் வில் ஐ, என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, how you feel அந்த மக்கள் மேல empathy எவ்வளவு முக்கியம்? It is, I mean, I think if entire world were empathetic to the people, then we wouldn't be talking about these issues at all if they were empathetic. So I think it is very important like that every person should feel அவங்க எங்கேருந்து வராங்க, ஹவு தேர் ஃபீலிங்கிற ஒரு துளி யோசிச்சாலே ஐ திங்க் தேர் பி கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் பீப்புள் அண்ட் தேர் பி லவ் டுவர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் அந்த கேரக்டருக்கு ஒரு ஒர்க் ஷாப்க்கு ஒரு 10 minutes அந்த ரோல் எடுத்து பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்ததில்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவங்களாவே வாழ்றவங்க மேல நம்ம எவ்வளோ எம்பத்தா அந்த கேரக்டர். இட் இஸ் இம்பார்ட்டன்ட்ல. ஏன்னா அதான் நான் சொன்னேன், அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போது ஒரு செகண்டுக்கு ஐ ஃபெல்ட் தட் இன்சல்ட் அண்ட் சடன்லி I was gone. எனக்கு வந்து I felt like, so then இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, how much they would be feeling, but in spite of all of that they are still out there, they're fighting for their rights, right? Like how much appreciation you should give for all of them. கண்டிப்பா. அண்ட் அருவருப்புன்னு ஒரு ரசம் இருக்கு இல்லையா? ஸோ டிஸ்கஸ்ட், நீங்கள் நவரசால நீங்கள் அந்த சீரீஸில் எடுத்ததே வந்து ஒரு டிஸ்கஸ்ட். அதை பற்றி அவங்களுக்கு நடக்கிற டிஸ்கஸ்ட்
That's what I have discussed towards people who ill-treat, you know. Like, in fact, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போகும்போது, even if transgenders come, I tell them, like, don't get disgusted. They are also people. Like, don't. Some of them get scared. And I'm like, don't get scared. You don't have to get scared. If they will respond to you normally, நல்லபடியா பேசினா அவங்க போயிடுவாங்க. They won't forcefully do anything. It depends. நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் அவங்க இருப்பாங்க. So I have discussed to people who have a problem with not just transgenders, but even anybody from the community. I have some friends, I wouldn't want them to be my friends, who have problems with, you know, sexual partners, or, you know, they can't understand. I'm like, what is wrong in it? உனக்கு என்ன பிரச்சனை? அவங்க லவ் பண்ணிக்கிறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? You know, those kind of people who can't understand that there are all kinds of people in this world, and I have a disgusting feel towards them. ஏன்னா எனக்கு வந்து சிலரோட கண்ணீரோட கூட கலந்து கண்ணீர் சிந்த முடியும், சில லாஃப்டரோட சேர்ந்து லாஃப் பண்ண முடியாது. அந்த டைம் நான் டீப் சைலண்ட்ல இருப்பேன், அவங்களே ஒரு நிமிஷம் கில்ட் ஆயிடுவாங்க. நம்ம ஏதோ தப்பான ஜோக் சொல்லிட்டோம், அதனால தான் மாலினி சைலண்டா இருக்காங்க. பட் இது ரொம்ப நடக்கும். ஏன்னா நீங்க ஒரு குரூப்ல இருக்கும்போது ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு ஜோக் அடிக்கிறாங்கன்னா, அந்த ஜோக் வந்து ஆக்சுவலி ரொம்ப தப்பா இருக்கும். ஆனா உட்காந்து எல்லாரும் சிரிப்பாங்க. எனக்கு வந்து நிறைய வாட்டி நான் யோசிப்பேன், எப்படா நீங்களாம் இதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு ஆக்சுவலி so many times எனக்கு வந்து ஏன் இப்படி இருக்கு, why is this space like this, why are people like this, அந்த மாதிரி வைன்னு தான் எனக்கு மண்டையில ஓடி அது லாஃப் இல்ல, அது புல்லினே தெரியாது உங்களுக்கு. ஆமா, அதுதான் ரொம்ப சேடா இருக்கும். they won't even, and some people will not agree to the joke, but கும்பலா இருக்கறனால சிரிப்பாங்க. எனக்கு அதுவும் புரிஞ்சது கிடையாது. நானும் உங்கள மாதிரி தான். நான் வந்து I won't laugh, நான் சைலண்ட் ஆயிடுவேன். எனக்கு வந்து இது ஜோக்கா அந்த மாதிரி இருக்கும். someone lifeல அது எப்படி ஜோக்கா பார்க்க முடியும்? ஒரு கோவம் இருக்கும். Even as simple as fat shaming or whatever it is, which is a lot in our Tamil cinema, I've never understood how that's even a joke. எனக்கு புரியல. ஓகே, சில சிரிப்பை பார்த்து சிரிக்கிற மாதிரி அது இருக்கும். ஏன்னா அதுல பெருமிதம், ஆக்சுவலா பிரைடுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பெருமிதம்ங்கிற நவரசா பத்தி உங்க ஃபீல்? லைக் இன் வாட் சென்ஸ் ஐ லைக் இந்த கம்யூனிட்டியை பத்தி ப்ரைடா ஃபீல் பண்ற விஷயங்கள்? Like everything we've spoken today, the fact that ivlo irundum they are still fighting for their rights, they are still here doing what they have to do. Pride March is something that I will like go back to, because I was mesmerized with the number of people anga, like from all of them were there, rallies were there, like from the community, everything. So I think it's like there's like one togetherness happening now, and now it's people are coming together ipo. So that's and people are speaking about it, people are celebrating movies, people are celebrating, you know, and I can proudly say I have a friend who's gay, or like, you know, I have a friend who's from the community, where you're not shying away. That the space, that time that we are in right now is something I think we should be proud of, because after so many years of so many problems and like அடிச்சு we've come to a space where we can have a conversation. நமக்கு செக்ஷன் 377 டிக்ரிமினலைஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுல நிறைய லாஸ் பாஸ் ஆயிட்டு இருக்கு. So many people from the community are working in the police department also. I mean, so many employment opportunities. So the time that we are living in Ipo is a good space to be in. Great. So வியப்பு, surprise. ஆமா, surprise. I think how education is being given to everybody from the community. I think I am speaking a lot more with respect to transgenders, because my interactions have been a lot more towards them. But like, you know, as simple as my 18-year-old sister having a conversation and fighting, I can see how anything problematic ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா என் தங்க வந்து பாஞ்சிருவா, அவ கொன்றுவா, பேசியே கொன்றுவா. And I'm very surprised, because the generation now is also, you know, up to date, they're more informed, which is very surprising. They're open to, you know, having a conversation. Again, everything starts with a conversation. So I'm very surprised that
நானும் allyship பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். கம்யூனிட்டியோட சர்ப்ரைஸ் வேற. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் போய் சண்டை போடணும், ஒரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லணும். இப்ப எல்லாம் கமெண்ட்ஸ்ல இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஹோமோஃபோப்ஸ் கிட்ட. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. எனக்காக நான் கத்திட்டு இருந்த காலம் போய் எனக்காக என் நண்பன் பேச ஆரம்பிச்சு. கரெக்ட். ஸோ அது ரொம்ப வியத்தகு விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஃபைனலாக சாந்தம் எது உங்களை ரொம்ப காமிங்காக ஃபீல் பண்ண வச்சிருக்கா அபவுட் திஸ் கம்யூனிட்டி? ஓகே, ரொம்ப I think it's the love that they have in general, like love, because everybody at the end of the day is fighting for that only. So that love between all of them, how, like when I told you, no, the Malaysian friend of mine, it just how they stay together as a family. And like even though they are not the real family, like blood related illenalum, how as a family they stay together with anybody from the community, where they hold each other. That is something which brings a lot of like hope in this world, like where there are people fighting for countries and there are wars happening, but there is a community who is holding happy things living together and with a lot of love being the focus is hopeful for me, like calming. ஸோ குட் அதித்தி, உங்க கூட இந்த இடத்த ரொம்ப மீனிங்ஃபுல்லாக, ஹோப்ஃபுல்லாக அண்ட் பவர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கு. இது நீங்கள் என்ன நல்லது பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல, அது ஃப்யூச்சரில் உங்களுக்கு புரியும். ரொம்ப நன்றி. Thank you for having me as your first guest. Thank you for being a part of ARIIA. Thank you for doing everything that you're doing for the community. It really means a lot for a lot of people. So thank you so much. Taste the daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.